விஜயகாந்த் அவர்களுக்கு இந்தியாவின் 3வது உயரிய விருதான பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் மறைந்து சில நாட்களிலேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது மத்திய அரசாங்கத்தால் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அது திரையில் அவரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அன்பை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த ஃபேமஸான காட்சிகளையும் நீங்கள் இப்போது திரையில் பார்க்குறீங்க. திரையுடைய மற்றொரு புறத்தில் அவருக்கான பத்மபூஷன் விருதை அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சியும் நாம் பார்க்கின்றோம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் மாத இறுதியில் அவர் மறைந்தார். அதற்கு பிறகு ஜனவரி 25 அவர் மறைந்து ஒரு மாதத்திற்குள்ளாகவே அவருக்கான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு மத்திய அரசாங்கத்திடமிருந்து அறிவிப்பு வந்தது. அந்த நேரத்தில் பிரதமர் மேடையில் பேசும்போதும் கூட கேப்டன் என்னுடைய நண்பர் அப்படின்னு நினைவு கூர்ந்து பேசினார். அவரை பற்றி பெரிய நீண்ட கடிதங்கள் எல்லாம் எழுதினார். இதெல்லாம் நமக்கு நினைவிருக்கும். இந்த தருணத்தில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் கிடைச்சிருக்கு, உங்களுடைய பார்வைகள் இந்த நேரத்தில்? வணக்கம்ங்க, நான் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் பேசுகிறேன். விஜயகாந்த் சாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது எல்லா விதத்திலையும் பொருத்தமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு மிகச்சிறந்த கலைஞர், ஒரு சினிமா துறையில தான் மட்டும் இல்லாது கஷ்டப்படுற எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு உண்மையாவே உதவி செஞ்சவர். தம் வீட்டிலேயே ஒரு சமையல் ரூமை கட்டி வச்சு தன்னுடைய அலுவலகத்திலேயே வர்ற போற எல்லா துணை இணை இயக்குனர்கள், கஷ்டப்படுகிற திரைத்துறையினர் எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்ட ஒரு மாமனிதனா அவர் இருந்திருக்காரு. அவர் எதையும் எதிர்பார்த்து செய்யாத உதவிக்கு நமது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஒரு அருமையான விருதை கொடுத்துருக்காங்க. இது அந்த மாமனிதருக்கு பொருத்தமான விருதாவே நான் கருதுறேன். ஏன்னா விஜயகாந்த் திரைத்துறையில் மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் அவர் நல்ல பேர் எடுத்திருக்காரு. சாதாரணமா ஒரு ரோட்ல போற ஒரு டி நகர்ல ஒரு ஆட்டோ ஏறினா ஒருத்தர் அண்ணா வணக்கண்ணே அப்படிம்பாரு. என்னப்பா இது உள்ள விஜயகாந்த் போட்டோ? ஐயோ ஐயா தாங்க, என்ன சும்மா அந்த ஆஃபீஸ் பக்கம் சாப்பாட்டுக்காக போனேன், ஏன்டா சும்மா இருக்கேன்னு ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றத நான் என் காதார கேட்டிருக்கேன். அந்த ஆட்டோவில் ஏறினா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு யார் வந்தாலும் அந்த ஆட்டோக்காரன் காசு வாங்க மாட்டான். இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சமுதாய மறுமலர்ச்சி பாருங்க. இந்த மாதிரியான விஷயத்த சைலண்டா பண்ணிட்டு போயிட்டார் அவரு. ஸோ அத்தகைய என்னுடைய சின்ன கவுண்டர் படத்துல அவர் நடிக்கும் போது கூட ஒரு இயக்குனருக்கு முழு அங்கீகாரமும் முழு ஆதரவும் முழுசா அவரோட கோஆபரேட் பண்ணக்கூடிய நடிகரா, மிகச்சிறந்த நடிகரா திகழ்ந்தவர் அவரு விஜயகாந்த் சார் அவர்கள். அது மட்டுமல்ல, நான் படித்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை இயக்குனரா ஆக்கி விட்டவர், முதல் பட இயக்குனரா ஆக்கி விட்டவர். ஸோ எங்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் பல இயக்குனர்களை வாழ வைத்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கொடுக்கிற இந்த விருது பத்மபூஷன் என்றது சாதாரண விருது அல்ல. அது இன்றைக்கு அவரை உண்மையாகவே கௌரவித்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையாக பேசிக்கொள்கிறோம். மத்திய அரசாங்கத்துக்கும் மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு ஆர்வி உதயகுமார் இந்த தொகுப்புல இணைந்ததற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.